ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்ப்பது நவ கிரகத்தில் சுக்கிர பகவானின் கோவில். இந்த கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலம் கும்பகோணம் அருகே அமைந்துள்ளது. கும்பகோணத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றங்கரையில் அழகே உருவாய் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. கஞ்சம் என்றால் தாமரையில் இருப்பவன் என்று பொருள். அதாவது பிரம்மதேவன் வழிபட்ட தலம் ஆதலால் இத்தலத்திற்கு கஞ்சனூர் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது. நவ கிரக தலங்களுள் சுக்கிரன் ஸ்தலம் இது. இக்கோயிலின் மூலவரான அக்னீஸ்வரர் திருநாமத்துடன் சற்று பெரிய வடிவமாக காட்சி தருகிறார். சிவபெருமான் அருகே அம்பிகை கற்பக நாயகி திருநாமத்துடன் அருள் புரிகிறார். சுவாமியும் அம்பாளும் கிழக்கு நோக்கி ஒரே திசையில் காட்சி தருகிறார்கள். இவ்விருவருக்கும் இடையில் சுப்பிரமணியர் சன்னதி அமைந்துள்ளது. இத்தகைய காட்சி சோமஸ்கந்த தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் பிரம்மா, அக்னி, கம்சன் ஆகியோர் வந்து வழிபட்டுள்ளனர். இந்த கஞ்சனூர் கோவில் குறித்து திருநாவுக்கரசர் ஒரு பதிகமும் பாடியுள்ளார். கஞ்சனூர் திருக்கோவில் அக்னீஸ்வரருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். வழக்கமாக சிவன் கோவில் போன்று அத்தனை விழாக்களும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. சிவராத்திரி விழா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் சிவனை வருடம் தொடங்கும் பொழுது வந்து வழிபடுவது சிறப்பான ஒன்றாக இப்பகுதி மக்கள் நினைக்கிறார்கள். இக்கோவிலில் சிவபெருமானே வெள்ளி கிரகத்தை குறித்து, அதாவது சுக்கிரனை குறித்து சுருக்கமாக சொற்பொழிவு அளிப்பதாக கூறுகிறார்கள். இந்த சுக்கிரன் கோயில் சூரியனார் கோயிலின் அருகே இருக்கிறது. தெற்கு வாசல் வழியாக பக்தர்கள் இந்த கோயிலுக்குள் நுழைய வேண்டும். சிவன் மற்றும் பார்வதி தெய்வங்களின் சிலைகள் வலது பக்கத்திலும் விநாயகர் சிலை இடது பக்கத்திலும் இருக்கிறது. இந்த மகா மண்டபத்தில் பைரவர், சூரியன், சனி பகவான், சந்திரன் என நவ கிரகங்களில் 4 சன்னதி இங்கே உள்ளது. பராசரருக்கு சித்த பிரமை நீங்கியது. பிரம்மனுக்கு திருமண காட்சி கொடுத்தது. அக்னி பகவானுக்கு உண்டான சோகை நோயை தீர்த்தது. சந்திரனின் சாபம் தீர்த்தது. கம்சன் என்னும் மன்னனின் உடற்பிணி நீங்கியது. கலிகாமருக்கு திருமணம் நடந்தது. மானக்கஞ்சாரர் அவதரித்தது என இப்படி பல சிறப்புகள் இந்த ஸ்தலத்துக்கு உள்ளது. அது மட்டுமல்லாமல் பஞ்சாட்சர மகிமையை வெளிப்படுத்திய ஹரதத்த சிவாச்சாரியார் அவதரித்த தலமும் இதுதான். மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணையே இழந்தவர் சுக்கிராச்சாரியார். எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்ற குணம் கொண்டவர்தான் இந்த சுக்கிராச்சாரியார். அவரது அருள் பெற கஞ்சனூர் தான் வர வேண்டும். நவ கிரகங்களில் சுக்கிரன் 6வது கிரகம் ஆவார். இவர் பிரம்மதேவரின் மானச புத்திரராகிய பிருகு முனிவருக்கும் பிலோசமைக்கும் பிறந்தவர். எனவேதான் இவருக்கு பார்கவன் என்ற பெயர் உருவானது. ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு அதிபதியான இவர் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்திற்கு உரியவர். சுக்கிர திசை 20 ஆண்டுகள் நடக்கும். ஒரு ராசியில் சஞ்சரிக்க இவருக்கு 1 மாத காலம் ஆகும்.
ஒரு முறை சுக்ராச்சாரியாரால் விஷ்ணு பகவானுக்கு சுக்கிர தோஷம் ஏற்பட்டு விட்டது. அந்த தோஷத்தை நீக்க விஷ்ணு ஹரதத்தர் என்ற திருநாமத்துடன் இந்த கஞ்சனூரில் வந்து சிவபெருமானை வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார் என்கிறது தல புராணம். சுக்ரதோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் உள்ள சுக்கிரனுக்கும் அருகில் உள்ள ஐம்பொன்னால் ஆன சிவபெருமானுக்கும் வழிபாடு செய்வது சிறப்பாகும். இந்த தலத்தில் பலா மற்றும் புரசு ஆகிய மரங்கள் தல விருட்சமாக உள்ளது. இத்தல விருட்சத்தை ஒரு மண்டலம் எனப்படும் 48 நாட்கள் தொடர்ந்து தினமும் 16 முறை சுற்றி வந்து வழிபட்டால் கடன் பிரச்சனை நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் உடல் பிணி, சோகை நோய், சித்த பிரமை, திருமண தடை ஆகியவை நீங்கவும் செல்வம் செழிக்கவும் இங்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். அவை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாத்தியும் வழிபடுகிறார்கள். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த ஆலயத்தில் இறைவனை வணங்கி அங்கே ஆலயத்திற்கு வெளியே அங்கங்கே உள்ள ஏழை மக்களுக்கு மிக மிக உயர்ந்த சுவையான இனிப்பு பலகாரங்களை தானமாக கொடுத்து வர அவர்களுடைய சர்க்கரை நோயின் அளவு கட்டுக்குள் இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும். வாய்ப்பு உள்ளவர்கள் கஞ்சனூர் சென்று சுக்கிர பகவானையும் சிவபெருமானையும் வணங்கி வாருங்கள். அவர்களுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்ததால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.